ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னை தேடி ஒரு நபரை வரவைக்கப் போகின்றேன். வரும் நபர் யார் என்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் அனுப்பும் நபரை, நல்ல நபரை எக்காரணம் கொண்டும் விட்டு விடாதே தங்கமே. உன் அப்பா உன்னிடத்தில் பேசுவதற்காகவே வந்துள்ளேன். இதை முழுமையாக கேட்காமல் சென்று விடாதே. உன்னை சுற்றி உன்னை விரும்பியவர்கள் யாரும் இல்லை என்று வருத்தப்படுகின்றாய். குடும்பத்தை தாண்டி நான் யார் மீது அன்பு வைத்தாலும் அவர்கள் என்னை புரிந்து கொள்வதே இல்லை. சில சமயம் என் குடும்பமே என்னை புரிந்து கொள்வதில்லை. இப்படி ஒரு இக்கட்டான வாழ்க்கையைத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று வேதனையுடன் கூறுகின்றாய். அனுதினமும் நீ என்னிடம் வேண்டியது, என்னவர் என்னை விட்டு பிரிந்திருக்கின்றார், அவரை விரைவில் என்னுடன் சேர்த்து வையுங்கள், எனக்கான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தாருங்கள் அப்பா என்று தானே கேட்கின்றாய். நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நான் உனக்கு கிடைக்க செய்வேன். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்ப்பது அவமானப்படுத்தத்தான். அதை முதலில் புரிந்து கொள். நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவருக்கு புரிய வைப்பேன். அவர் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து பேசுவார். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது என்று தான் அர்த்தம். அதற்காக மனம் உடைந்து விடக்கூடாது. எதற்காகவும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உன்னில் நிச்சயம் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உன்னை வழிநடத்தி இருப்பேன். பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தில் அவரவர்கள் கர்மாவிற்கு ஏற்றவாறு சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை பற்றி தெரிந்து கொள். என் மீது உண்மையான நம்பிக்கை வை. என் திருவடி தரிசனம் உனக்கு துயர கடலில் இருந்து உன்னை காப்பாற்றும். நீ படும் இந்த துயரமான துன்பங்களும் மறைந்து உனக்கான இன்பமும் நிம்மதியும் முழுமையாக உனக்கு நான் கிடைக்க செய்வேன். நீ உன் கடமையில் கண்ணியத்தோடு இரு. நிச்சயமாக நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூற காத்து கொண்டிருக்கும் உலகம்தான் இது. உன்னை பற்றி குறை கூற இங்கு அனைவரும் உத்தமர்களும் இல்லை. குறை கூறியதை பற்றி கவலைப்பட நீ கோழையும் இல்லை. நீ என் செல்ல குழந்தை. உனக்கானவர் உனக்காகவே படைக்கப்பட்டார். அவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார். நீயே கதி என்று உன்னை தேடி நான் வர செய்வேன். உன்னுடைய உண்மையான உள்ளத்திற்கு ஒருபொழுதும் இங்கு ஏமாற்றம் இல்லை. உன் கனவுகள் ஆசைகள் அத்தனையும் விரைவில் நினைவாகும். இன்றே அந்த நபர் உன்னை தேடி வரக்கூடிய அறிகுறி உனக்கு நிச்சயமாக தெரியும். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!